அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்து மத ஆச்சார நம்பிக்கை ரகசியங்கள் குறித்து தினமும் ஒளிபரப்பாகும். இதை கேட்பதனால் நம் இந்து மதத்தின் உள்ள ஆச்சாரங்கள், அதனுடைய நம்பிக்கை ரகசியங்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைய பதிவில் பால் காய்ச்சும் வீட்டில் மாவிலை தோரணங்கள் கட்டுவதற்கு எதற்கு? புதுமனை கட்டி முடித்து அதற்கு புகுவிழா நடத்தும் பொழுது மாவிலை தோரணம் கட்டுவது வழக்கம். இதன் பயன்கள் தெரியாவிட்டாலும் இவ்வாறு செய்வதில் பெரும்பான்மையான மக்கள் கருத்தாக செய்து வருகின்றனர். பால் காய்ப்பு சடங்குகள் எவையெல்லாம் என்பது அநேகருக்கும் தெரியும். புதிதாக கட்டிய வீட்டில் நடுவில் அமைந்திருக்கும் அறையில் இதற்காக வைக்கப்பட்ட புதிய அடுப்பில் வீட்டு தலைவி ஒரு புது பானையில் பாலை ஊற்றி சூடாக்குகிறாள். பால் கொதித்து பொங்கி நிறைந்து கவிழ்ந்தொழுக வேண்டும் என்பது நம்பிக்கை. இதை காணும் பொழுது வீட்டு தலைவருக்கும் வந்து சேர்ந்திருப்போருக்கும் ஒரே கொண்டாட்டம்தானே. பரிசுத்தமானதால் பாலை சூடாக்கி புதுமனைக்குள் செல்கின்றோம். இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக உண்மைகள் இருப்பதாக ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். எப்படியானாலும் பால் காய்ச்சும் வீட்டுக்கு செல்லும் பொழுது நம்மை முதலாவது வரவேற்பது வாசலில் மாவிலை தோரணங்கள். ஆனாலும் இதை யாரும் அவ்வளவு பொருட்டாக எடுப்பதில்லை. மாவிலை தோரணத்துக்கு பின்னாலுள்ள உண்மைகளை பண்டைய காலத்திலே அறிந்திருந்ததால் இந்த வழக்கம் இன்றும் உள்ளது. பால் காய்ப்பு என்றல்ல, எல்லா முக்கிய சடங்குகளும் சிலர் மாவிலையை கட்டுவதுண்டு. பால் காய்ச்சும் சடங்கிற்காக அநேக மக்கள் தங்கள் வீட்டில் வந்து சேர்வதுண்டு. அப்படி அதிகம் பேர் வந்து சேரும் இடத்தில் வாயு அசுத்தமாவது இயற்கை. இந்த அசுத்த வாயுவை சுத்தம் செய்ய மாவிலைக்கு இயலுமாம். மாவிலையை வாசலிலும் வீட்டிற்குள்ளும் கட்டுவது இதற்காகவே. இதற்கு பதிலாக மாவிலை வடிவில் பிளாஸ்டிக் இலைகளை தற்போது கட்டுகிறார்கள். இதனால் எந்த பயனும் இல்லை என்பது மட்டுமல்ல, தீமையும் உண்டு என்பதே உண்மை. எனவே மாவிலையை நாம் வீட்டில் கட்டி நாம் அதனுடைய நன்மைகளை அடைவோம். நன்றி.